வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலில் கடற்படைக்கு காணி சுவீகரிக்க முயற்சி, மக்கள் கடும் எதிர்ப்பு, ஏமாற்றத்துடன் திரும்பிய அதிகாரிகள். சர்வதேச விசாரணை வேண்டும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களால் வெடித்த போராட்டம். ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பின்னர் ஏனைய தேர்தல்களும் நடைபெறும், வியாழேந்திரன் சுட்டிக்காட்டு. கார்த்திகை மலர் மிதிப்படும் ஒன்றாகியதன் மூலம் தமிழர்களின் அரசியலை மிதித்தளிப்பது உறுதியாகியுள்ளது, அருட்தந்தை மா சத்திவேல் தெரிவிப்பு. சீர்கெட்டு போயுள்ள இந்த சமூகத்தை மீட்பதற்கு இரும்புக்கரம் தேவை, சி.வி. விக்னேஸ்வரன் ஆதங்கம். பாலினவிற்கு எதிராக கிளம்பும் எதிர்ப்பு, விளக்கமளிக்கும் திகதி அறிவிப்பு. சடதியாக ஏற்பட்ட காலநிலை மாற்றம், மீன்களின் விலை அதிகரிப்பு. ஜாலிற்கு கடத்தப்பட்ட போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இளைஞன் கைது. சுழிபுரம் திருவடியில் பொதுமக்களின் காணிகளை கடற்படையினருக்கு சுவீகரிக்கும் முயற்சி இன்றைய தினம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. திருவடி நிலையில் அமைக்கப்பட்டுள்ள கடற்படை முகாமிற்கு பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் நில அளவை திணைக்களத்தினரால் இன்று காணி அளவீடு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அக்காணிகளின் உரிமையாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் உட்பட அரசியல்வாதிகள் என பலரும் அங்கு திரண்டு காணி அளவீடு செய்வதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இவ்வாறு பொதுமக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த போது அங்கு காணி அளவீடு செய்வதற்கு வருகை தந்த நில அளவை திணைக்களத்தினர் காணி அளவீடு செய்யாமலே திரும்பி சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் கஜேந்திரன், ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்க அலுவலகத்திற்கு முன்பாக ஏனையின் வீதியில் குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமது காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளின் புகைப்படங்களையும் பதாதைகளையும் தாங்கியவாறு சர்வதேச விசாரணை வேண்டுமென கோஷங்கள் எழுப்பியவாறு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் யுத்தம் முடிந்து சுமார் 15 வருடங்கள் கடக்கின்ற போதும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தராத சிங்கள அரசு தமிழர்களுக்கு ஒரு சரியான நிரந்தர தீர்வை தருவார்கள் என்பதில் எவ்வித நம்பிக்கையும் இல்லை. எனவே காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் எமக்கு சர்வதேச விசாரணை ஒன்றே தேவை என போராட்டத்தில் ஈடுபட்டு மன்னார் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் எந்த தேர்தலையும் பிற்போடாது எனவும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று அதன் பின்னர் ஏனைய தேர்தல்களும் நடைபெறும் என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், அரசியலமைப்பின் பிரகாரம் சட்டத்தின்படி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும். ஜனாதிபதி தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒதுக்கப்பட்ட நிதியின் பிரகாரம் அதற்குரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. தனிப்பட்ட ரீதியில் கருத்துக்களை தெரிவிக்க முடியும். ஜனநாயக நாட்டில் அதற்கான சுதந்திரம் இருக்கின்றது. சட்டத்தின் அடிப்படையில் அக்டோபர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் என தெரிவித்துள்ளார். எமது தமிழ் சமுதாயத்தின் சீர்கேட்டினை தடுக்க இன்று தமிழீழ விடுதலை புலிகள் போன்றோர் இரும்புக்கரம் தேவை என நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நான் வடக்கின் முதலமைச்சராக இருந்திருந்தால் பாடசாலை மாணவிகளுக்கு எதிராக இன்று மேற்கொள்ளப்படும் தகாத முறைகளுக்கு உட்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்திருப்பேன். அதோடு வடக்கு மாகாணத்தில் இன்று இவ்வாறான சீர்கேடுகள் இடம்பெறுவது வெட்கி தலைகுனியும் படியான விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் தமிழ் மக்கள் ஒழுக்கமான இனமாக இருந்தவர்கள், அத்தோடு அவ்வாறே கருதப்பட்டவர்கள். ஒரு பெண் நள்ளிரவில் நகைகளை அணிந்து கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்று வரக்கூடிய நிலை என்று தோற்றம் பெறுகின்றதோ அன்றுதான் எமக்கு சுதந்திரம் என்று மகாத்மா காந்தி சொன்னார். கிட்டத்தட்ட அவ்வாறான நிலை தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் இருந்திருந்த நிலையில் இப்போது அனைத்தும் மாறிவிட்டது. இன்று போதை தலைவிரித்து ஆடுகின்றது. அத்தோடு ராணுவத்தினர், கடற்படையினர், காவல்துறையினர் மற்றும் வான்படையினர் வடக்கில் முகாமிட்டிருந்தும் போதைப் பொருட்கள் எந்த தடையும் இல்லாமல் ஊடுருவிக் கொண்டிருக்கின்றன. சீர்கெட்டு போயுள்ள இந்த சமூகத்தை மீட்பதற்கு இரும்புக்கரம் தேவை என அவர் தெரிவித்துள்ளார். கார்த்திகை மலர் மிதிபடும் ஒன்றாகியதன் மூலம் தமிழர்களின் அரசியலை மிதித்தளிப்போம் என பகிரங்கமாகவே கர்ச்சிப்பதாகவே உள்ளது என அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார்.
இலங்கையின் பிரபல பாதணி உற்பத்தி நிறுவனமான DSI கம்பெனி அண்மையில் சந்தைப்படுத்தியுள்ள தனது உற்பத்தி ஒன்றில் கார்த்திகை மலரை பதிவிட்டுள்ளது. இது இலங்கையின் பேரினவாத அரசியல் முதலாளித்துவத்தினையும் எந்த அளவிற்கு ஆக்கிரமித்துள்ளது என்பதை காட்டுவதோடு தமிழர்களின் அரசியல் அடையாளங்களில் ஒன்றான கார்த்திகை மலரை மிதிக்கப்படும் ஒன்றாகியதன் மூலம் தமிழர்களின் அரசியலை மிதித்து அளிப்போம் என பகிரங்கமாகவே கர்ச்சிப்பதாக உள்ளது. இதனை வன்மையாக கண்டிப்பதோடு தமிழுணர்வு மிக்க தேசப்பற்றாளர்கள் இதற்கு தகுந்த பாடத்தை வெளிப்படுத்த வேண்டும். தெல்லிப்பளையில் பாடசாலை இல்ல விளையாட்டு போட்டியொன்றில் இம்மலர் அலங்காரத்துக்கு பாவிக்கப்பட்ட போது அப்பாடசாலையில் அதிபர் உட்பட ஆசிரியர்களை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தினர். இதேபோன்று மேற்படி குறித்து பாதணி கம்பெனியின் திட்டமிடல் வடிவமைப்பு சந்தைப்படுத்துனர்கள் விற்பனை முகவர்கள் என பல தரப்பினரையும் போலீசார் விசாரணைக்கு உட்படுத்துவார்களா? சந்தையில் விற்பனைக்கு விடப்பட்டுள்ள பாதணிகளை மீளப்பெறு அதிகாரத்தை பயன்படுத்துவார்களா என போலீஸ் மா அதிபரை கேட்கின்றோம். தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் ஒன்றிணைய வேண்டும், மக்கள் திரட்சி கொள்ள வேண்டும், அடுத்த தேர்தலுக்கு மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கூறுபவர்கள் உடனடியாக பாதணி விடயத்தில் தலையிட்டு அரசுக்கும் கம்பெனிக்கும் தமது எதிர்ப்பினை வடகிழக்கு தழுவிய ரீதியில் வெளிக்காட்ட வேண்டும். எமது எதிர்ப்பு பாதணிக்கும் பாதணி கம்பெனிக்கும் எதிரானது மட்டுமல்ல, அது அதற்கு பின்னால் இருக்கும் அரசியலுக்கும் அதன் சக்திகளுக்கும் எதிரானது ஆகும். பல லட்சம் உயிர்கள் எமது அரசியலுக்காக கொல்லப்பட்ட பின்னரும் எமது அரசியலை கைவிடாத தேசமாக ஒன்று திரண்டு எதிர்ப்பு காட்ட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். இச்சந்தர்ப்பத்தில் அமைதி காப்போம் எனில் எமது அரசியலுக்கு நாமே எதிரிகளாவோம் என்று தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு காத்தான்குடி சேர் ராசிக் பரீட் மாவட்டத்தில் உள்ள கடையொன்றிலிருந்து மதனலேகியம் இன்று காலை கைப்பற்றப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக குறித்த வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். குறித்த நபரிடமிருந்து குறித்த வர்த்தக நிலையத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 70 பேக்கெட் காம மதன் லேகியங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அங்கிருந்து மோட்டார் சைக்கிளும் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளது. தற்போது காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் சந்தேக நபரையும் லேகிய பேக்கெட்டுகளையும் ஒப்படைத்துள்ளனர். மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றில் குறித்த நபரை ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். அதிபர் மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பு தொடர்பில் தான் வெளியிட்ட அறிக்கைக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை விளக்கமளிக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்க பண்டார தெரிவித்தார். தாம் வெளியிட்ட கருத்து தொடர்பில் பலரும் பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் இது தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி நீண்ட விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அதிபர் மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை மேலும் 2 வருடங்கள் நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இதேவேளை நாட்டில் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ள நிலையில் அதிபர் தேர்தலோ அல்லது பொது தேர்தலோ நாட்டின் தற்போதைய தேவை கிடையாது என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் நாடாளுமன்றில் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இந்த யோசனை திட்டத்தை முன்வைக்க வேண்டும் எனவும் அனுரகுமார திசாநாயக்கவும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். அதன்படி பாலிதவின் குறித்த கருத்திற்கு எதிர்க்கட்சி, ஆளும் கட்சி என அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மார்ச் 12 அமைப்பினரால் தூய அரசியலுக்காக ஒன்றிணைவோம் எனும் துணைப்பொருளில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்கள் மேடை எனும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர், மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகள் அடங்கலாக அரசியல் பிரமுகர்களையும் மக்களையும் ஒன்றிணைக்கும் மேடை நாடெங்கும் மார்ச் 12 அமைப்பினரால் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 22வது மாவட்டமாக முல்லைத்தீவு மாவட்டத்திலும் அரசியல் பிரமுகர்களையும் மக்களையும் ஒன்றிணைக்கும் மக்கள் மேடை ஒன்று நேற்று இலங்கை செஞ்சிலுவை சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. நேற்றைய தினம் நடைபெற்ற மக்கள் மேடை நிகழ்ச்சியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 6 கட்சிகளது பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஆனால் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிகழ்வில் கட்சிகளின் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சடுதியாக ஏற்பட்ட சீரற்ற காலநிலை மற்றும் நிலவு வெளிச்சம் போன்ற காரணத்தினால் மீன்களின் விலை அதிகரித்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கடும் காற்று காரணமாக கடல் கொந்தளிப்பு அதிகரித்து காணப்படுகின்றமை, கடும் வறட்சியுடனான காலநிலை நிலவுகின்றமை ஆகிய காரணங்களே மீன்களின் விலை அதிகரிப்புக்கு காரணம் எனவும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 1 கிலோ விலை மீன் 1600 ரூபாவாகவும், பாறை மீன் 1 கிலோ 2400 ரூபாவாகவும், இறால் 1 கிலோ 1800 ரூபாவாகவும், கணவாய் 1 கிலோ 1700 ஆகவும், சூடை மீன் 1 கிலோ 1000 ரூபாவாகவும், சுறா மீன் 1 கிலோ 2500 ரூபாவாகவும்
ரூபாவாகவும், வளையா மீன் 1500 ரூபாவாகவும், நண்டு 1 கிலோ 1600 ரூபாவாகவும் தற்போது மீனவர்களால் கடற்பரப்புகளை அண்டைய பகுதிகளில் வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருவதுடன் இதர சில்லறை மீன் வகைகளின் விலைகளும் அதிகரித்து காணப்படுகின்றன. கல்முனை மாநகரை அண்டைய மருதமுனை, நட்பெட்டி முனை, பாண்டிருப்பு, கல்முனை, சாய்ந்தமருத்து பகுதிகளில் உள்ள மீன் சந்தைகளிலும் ஏனைய நிந்தவூர், மாளிகைக்காடு மீன் சந்தைகளிலும் மீன்வரத்துக்கள் மிகவும் குறைவடைந்துள்ளமையினால் மீன்களின் விலைகளும் அதிகரித்து காணப்படுகின்றன. கடற்கரையை அண்டிய பகுதிகளில் விற்கப்படும் விலைகளிலும் பார்க்க 3 மடங்கு அதிகரிப்பில் மேற்படி சந்தைகளில் மீன் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இப்பகுதியில் கடற்கருவாடுகள், ஆற்றுக்கருவாடுகளுக்கு கிராக்கி நிலவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. குருநாகல் பிரதேசத்தில் வசிக்கும் பெண் ஒருவர் தனது 2 குழந்தைகளை பாதுகாப்பற்ற முறையில் வீட்டில் விட்டுவிட்டு ரகசியமாக அங்கிருந்து சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தாய் வீட்டில் விடப்பட்டு 2 பிள்ளைகளையும் பாதுகாப்பிற்காக தங்களின் பொறுப்பில் எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தனது 2 பிள்ளைகளை வீட்டில் பாதுகாப்பின்றி விட்டு கொடுமைப்படுத்தி யாரிடமும் சொல்லாமல் முறையற்ற காதலனுடன் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த பெண்ணை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த பெண்ணின் கணவர் 5 மாதங்களுக்கு முன்னர் மத்திய கிழக்கு நாட்டிற்கு வேலைக்கு சென்றுள்ளதாகவும் அவரது மனைவி 2 பிள்ளைகளுடன் வீட்டில் வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்று முன்தினம் மாலை வீட்டில் 2 பிள்ளைகள் அழுது கொண்டிருப்பதைக் கண்டு வீட்டிற்கு அருகில் வசிக்கும் இந்த பெண்ணின் உறவினர் தகவல் கேட்டதை அடுத்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். 2 பிள்ளைகளும் பட்டினியால் வாடி வந்ததாக கூறப்படுகிறது. 2 பிள்ளைகளின் தாயாருடன் தொடர்பு வைத்திருந்த நபரும் அயலவர் என போலீசார் தெரிவித்தனர். இவர்கள் இருவரும் எங்கிருக்கிறார்கள் என்ற தகவல் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். டெங்கு ஒழிப்பு விசேட வேலை திட்டம் இன்று வடமராட்சியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழில் உள்ள 7 சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலும் காலை 8 மணிக்கு இவ்வேலை திட்டம் ஆரம்பமாகி நடைபெற்றன. பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவின் விசேட வேலை திட்டம், வல்வெட்டித்துறையிலும் கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவின் விசேட வேலை திட்டம் நெல்லியடியிலும் இடம்பெற்றது. இதன்போது வீட்டு களத்தரிசிப்புகள் இடம்பெற்றதுடன் டெங்கு பரவும் சூழலை வைத்திருந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு சிவப்பு அறிவிப்பும் விடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. 2 நாட்களுக்குள்ள துப்புரவு பணிகளை மேற்கொண்டு சுகாதார பணிமனையில் உறுதிப்படுத்த வரும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கையுடனான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ராணுவம், சுகாதார சேவைகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் மற்றும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினர் இணைந்து இந்நடவடிக்கையினை முன்னெடுத்திருந்தனர். முல்லைத்தீவிலிருந்து யாழிற்கு போதைப் பொருள் கடத்திய இளைஞர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கையில் போதைப் பொருளுடன் இளைஞரை கைது செய்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் விஸ்வமடு பகுதியில் இருந்து பஸ் மூலம் ஸ்பிரிட் எனும் போதைப் பொருளை கடத்த முற்பட்ட பொழுது யாழ் நகரில் வைத்து குறித்த இளைஞரை போலீஸ் புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இதன்போது விஸ்வமடு பகுதியைச் சேர்ந்த இளைஞரே கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைக்காக சந்தேக நபரை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் பாரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹெபை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் எபோலா வைரஸின் சில பகுதிகளை பயன்படுத்தி புதிய வைரஸை உருவாக்கியுள்ளனர். இந்த மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் 3 நாட்களில் உயிரை பறிக்கும் திறன் கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா உருவாக்கியுள்ள புதிய மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் அச்சுறுத்தலாக அமையலாம் என பொதுமக்கள் மத்தியில் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. சீன ஆராய்ச்சியாளர்கள் எபோலா வைரஸில் உள்ள கிளைகோ புரோட்டீனை இந்த வைரஸில் பயன்படுத்தியுள்ளதோடு இது செல்களை பாதித்து மனித உடல் முழுவதும் விரைந்து பரவும். அதனால் இந்த வைரஸ் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் பல்வேறு தரப்பினராலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.